ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதையை சேர்த்துக்கலாங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தாங்க வெங்காயத்தோட ஸ்டஃப்னஸ் எல்லாமே குறைஞ்சி போகுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இதையை ஒரு 5 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணிடலாங்க. ஒரு மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்காங்க. இப்போ அதையே சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிக்கலாங்க. அப்போ தாங்க கையில் நமக்கு ஒட்டாதுங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே மாவு கூட எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து கையில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஒன் சைடு நல்லா வேக விடணுங்க. எண்ணெயில் போட்டதுமே நம்ம திருப்பி விடக்கூடாதுங்க. அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுறலாங்க. 2 சைடுமே நல்லா வேக விடணுங்க. அப்பப்போ நம்ம இடையில நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.